அண்ணாமலை தொடர்ந்து நீடிப்பாரா? தமிழிசை நீடிப்பாங்களா? அந்த கட்சியில் இருந்த முக்கியஸ்தர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, எல்லாருமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பட் அந்த அளவுக்கு அது பெற்றிருக்கான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். தமிழிசை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு பாஜக சமூக விரோதிகள்லாம் அதிகமாகிட்டாங்கன்னு வேறு பேசிட்டாங்க. அவங்க நாடார் சங்கங்கள்லாம் தமிழிசைக்கு ஆதரவாக எப்படி நீ எங்களுடைய இனத்தை சேர்ந்தவரை எப்படி நீ இப்போ பொது மேடையில் நீ அவமதிக்கலாம், ஊண்டுபடுத்த காயப்படுத்திட்டீங்க ரொம்ப அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு நோட்டீஸ்லாம் அடித்தாங்க. உள்ள குமுறிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக சீனியர்ஸ்லாம் குமுறிட்டு தான் இருக்காங்க. பாஜக சீனியர்ஸ்லாம் இன்னும் குமுறி தான். அவங்களுடைய நோக்கம் வந்து அண்ணாமலையை மாற்றணுன்றது தான் ஆக்சுவலாக. மூத்தவர்களுக்கு என்ன கிரம்லிங், என்ன உள்ள பொறுமலுக்கு என்ன காரணம்? சரியான மரியாதை கொடுக்குறதில்ல, மதிப்பு கொடுக்குறதில்ல. அந்த வார் ரூமை வச்சுட்டு அவங்களே அவமதிக்கிற மாதிரியான விஷயங்கள். அதாவது ஆர்வத்ரா 2300 கோடி மக்கள் பணத்தை வந்து கொள்ளடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்டாலின் கவர்மெண்ட்னு ஆக்ஷன் எடுக்கிறத விரைவுபடுத்தாத உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக தமிழிசை சொன்னது உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் எவ்வளவு சமூக விரோதிகள் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் புளியந்தோப்பில் கஞ்சா வித்த பொம்பளைலாம் சேர்ந்துருக்கா சார். இங்கே படப்பையில் வந்து குல்லாஸில் உள்ள இருந்தாலும் சேர்ந்துருக்காங்க சார். எப்படி சேர்த்தீங்க? இந்த மண்ணுக்கு ஏற்றபடி இந்த பிஜேபியோட ஜீன் இல்லை ஆக்சுவலாக. இந்த மண் வந்து வித்தியாசமான மண். இங்கே வந்து ஏன்னா பரிவான ஓட்டுகளோட எண்ணப்பட்ட ஓட்டுகள் அதிகமாக இருக்கும்பொழுது தோத்தமாக வந்து ஒரு சந்தேகத்தை கலப்புறது நியாயமான விஷயம். தோத்தம் பாஜக அரசுக்கு ஆபத்து வருமோ? இவிஎம்மே எங்களுக்கு பிரச்சனை. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் என்ன நடக்கிறது? யார் தலைமை பொறுப்பில் நீடிப்பார்கள், யார் வருவார்கள்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன் சார். தமிழக பாஜக என்ன நடக்குது? அண்ணாமலை தொடர்ந்து நீடிப்பாரா? தமிழிசை நீடிப்பாங்களா? என்ன ஆகும்? தமிழக பாஜகவில் தற்காலிகமாக வந்து ஒரு புயல் அடிச்சு இப்போ தான் ஓஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ஓஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க? ஓஞ்சிருக்கு. இப்போ லட்சமேத்துக்கு தற்காலிகமாக ஓஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அந்த கட்சியில் இருந்த முக்கியஸ்தர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, எல்லாருமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அந்த கட்சியும் வந்து ஒரு எதிர்பார்த்த ஓட்டு பெறலை. அண்ணாமலை சொல்கிறாரு ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு. பட் அந்த அளவுக்கு அது பெற்றிருக்கான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதனால் ஒரு வார்த்தை போர் வெடிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழிசை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆதங்கத்தில் வந்து கூட்டணி வச்சுருந்தா ஒரு வேளை வெற்றி பெற்றுக்கலாம் அப்படின்னு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாஜகவில் சமூக விரோதிகள்லாம் அதிகமாகிட்டாங்கன்னு வேறு பேசிட்டாங்க. இதுக்கு கல்யாணராமன் ஒருத்தர் அறிவுசார் பிரிவின் தலைவர், அவர் வந்து தங்க கடத்தல் ஆசாமிகிட்டலாம் பைசா வாங்குறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணிட்டார். அண்ணாமலையோட வார் ரூம் பற்றியெல்லாம் அவர் பேசிட்டார். இந்த விஷயங்கள் வந்து அங்கே அண்ணாமலை போய் டெல்லியில் கன்வே பண்ணிட்டார். இது மாதிரிலாம் பேசுகிறாங்கன்ட்டு. அண்ணாமலைக்கே அங்கே டோஸ் வந்தது டெல்லியில். இது மாதிரி நீங்கள் அதிகமாக பேசாதீங்க, நீங்களும் பேசாதீங்க, நீங்கள் எப்படி வந்து நான் தலைவராக இருக்கிறவரையும் அதிமுகவோட கூட்டணியெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் பேச முடியும். அதனால் நாங்கள் உங்கள் ரிசல்ட்ஸை வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம், வளர்ந்துருக்கா இல்லையானதை நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறோம், நீங்கள் அதுலேயும் வாய மூடிட்டுருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. தமிழிசைக்கும் அதே மாதிரி அங்கே டெல்லியில் சொல்ல மறந்துட்டாங்க போல் இருக்குது. இங்கே சந்திரபாபு நாயுடு ஃபங்க்ஷனில் வந்து அமித்ஷா வந்து கூப்பிட்டு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதாவது அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து இப்படி ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்ற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் நான் அதான் பண்ணிடுவேன்ற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. பட் அது ஒரு பெரிய ஒரு வைரல் ஆகிடுச்சு அந்த கண்டென்ட்டு. அது கண்டென்ட் வைரல் ஆன பிறகு இப்போ வந்து தமிழிசை வந்து இல்லை எனக்கு வந்து கட்சியில் எப்படி வந்து அடுத்த கட்டமாக நம்ம கான்ஸ்டியூவன்சியெல்லாம் எப்படி மேம்பாடு நடத்தணும், எப்படி கட்சியை வளர்க்கணும், எனக்கு அறிவுரை சொன்னார் அப்படின்ற பாணியில் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டேமேஜிங் கண்ட்ரோல். இது டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ். இது யார் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாங்க? ரெண்டுமே பாஜக ஹைகமாண்டும் சரி, தமிழிசையும் சரி. தமிழிசை தனக்கு ஏற்பட்ட டேமேஜ் கண்ட்ரோலா இல்லை பாஜக என்ற கட்சி தமிழிசை என்ற நபருக்கு ஒரு காயம் பட்டது, ஆக்சுவலாக ஒரு காயப்படுத்திட்டாங்க. அந்த காயத்தை வந்து அவர் வந்து டேமேஜ் அதை வந்து கொஞ்சம் ஆற்றுப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்கிறார். அதே சமயம் பாஜக என்கிற கட்சிக்கு வந்து சவுத் சைடில் வந்து முக்கியமான சப்போர்ட் இருக்குது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியிலலாம் இந்து நாடார்கள் மத்தியில். அவங்க சில நாடார் சங்கங்கள்லாம் தமிழிசைக்கு ஆதரவாக எப்படி நீ எங்களுடைய இனத்தை சேர்ந்தவரை எப்படி நீ இப்போ பொது மேடையில் நீ அவமதிக்கலாம், ஊண்டுபடுத்த காயப்படுத்திட்டீங்க ரொம்ப அப்படின்ற மாதிரி அவங்க நோட்டீஸ்லாம் அடித்தாங்க. அதுவும் வந்து பாஜகவுடைய ஓட் பேங்க் அவங்க. ஆக்சுவலாக அவங்கள இவங்க பகச்சிக்க முடியாது. அதனால் வந்து பாஜக ஹைகமாண்ட்லேருந்து ஒரு தமிழிசைக்கு பேசியிருக்கலாம், கொஞ்ச நாள் அமைதியாக இருங்கன்ட்டு. தமிழிசைக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன்னா அவங்க தலைவராக இருந்தது மட்டும் இல்லை, கவர்னராக இருந்தது மட்டும் இல்லை, அந்த கட்சி அவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ தற்சமயத்துக்கு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அமைதியாக இருந்தாங்கன்னா வேறொரு பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க வந்து சும்மா இந்த அமித்ஷா காயப்படுத்திட்டாருன்றதுக்காக வேறு கட்சிக்கு போகிறதோ இல்லை இன்னும் ஃபர்தராக பேசுகிறதோ அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மாதிரி இப்போ விஜயதாரணி என்ன பண்ணுறாங்க, சும்மா வெயிட் அண்ட் வாட்ச் மாதிரி தான் இருக்காங்க. அது மாதிரி குஷ்பு என்ன பண்ணுறாங்க, வெயிட் அண்ட் வாட்ச். அவங்களுக்கு சீட் கொடுக்கலனாலும் அமைதியாகிட்டாங்க. அது மாதிரி இவங்களும் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாங்க. டைம் வரப்போ நமக்கு எதாவது பதவி வாங்க முடியுமா, ஏதாவது மேல் சபை, ராஜ்யசபா, ஏதாவது எங்கே வாங்க முடியுமா,
இல்லை ஏதாவது வாரிய தலைவர் மாதிரி ஏதாவது வாங்க வேலை மீண்டும் கவர்னராக போக முடியுமா? பல விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ வேறு இப்போ நம்மளை காயப்படுத்திட்டான்றதுக்காக நீங்கள் டக்குன்னு வேறு ஒரு கட்சிக்கெலாம் மாற முடியாது, எழுத்து அறிக்கையும் விட முடியாது. ஸோ இப்போ அமைதி காப்பது பெட்டரு, இந்த மாதிரி ஒரு ட்விட்டரை போட்டு அமைதி காக்கலான்னு இவங்க அமைதி காக்குறாங்க. ஸோ இனிமேல் அடுத்த கட்ட இது எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தமிழிசை விஷயத்தில் நேராக அமித்ஷாவே கூப்பிட்டு எச்சரிக்கிற லெவலில், ஆனால் அந்த மறுக்கிறாங்கன்றதையும் சேர்த்து தான் பேசுகிறோம் நம்ம. ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தா அப்படி தான் தெரியுது. பாடி லாங்குவேஜ் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒன்று பேசாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாடி லாங்குவேஜா, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்கிற பாடி லாங்குவேஜ்? நீங்கள் கட்சி வேலையை பாருங்கள், வெளியில் பேசாதீங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுக்காதீங்க, உட்கட்சி விஷயங்களை வெளியில் பேசாதீங்க, இதுதான் பாயிண்ட். நாங்கள் ஆக்சுவலாக இல்லைங்க நான் அப்படிலாம் பேசுனீங்க அப்படின்னு இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லை 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 எனக்கு தெரியும் நீங்கள் பேசாதீங்க வேண்டாம் அப்படின்னு கை காமிக்கிறார். அது அந்த கான்வர்சேஷனை வி குட் ஏபிள், அந்த செய்தியை வந்து நம்ம கான்வர்சேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. ஸோ இவங்க வந்து சமாளிக்கிற ஒரு விஷயம் தான் அந்த அந்த ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை வந்து சமாளிக்கிறாங்க. இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினன் தான். ஏன்னா பாஜக உண்மையிலேயே வளர்ந்துருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. நீங்கள் 19ஆம் வருஷம் 5 இடங்களில் போட்டி போட்டு 5.2% ஓட்டு வாங்கிட்டு இன்றைக்கி 23-22 இடங்களில் போட்டி போட்டுட்டு நீங்கள் 11% ஓட்டோடு நிற்கிறீங்க. அது உங்கள் வளர்ந்துருக்கிற வாக்காளர் எண்ணிக்கைக்கும் நீங்கள் போட்டி போட்ட இடங்கள் அதிகமானதுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்கள் வாக்கு இன்னும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் வளரலை. ரெண்டாவது உங்கள் கூட்டணியில் வந்து முக்கியமான பிரமுகர்கள்லாம் போட்டி போட்டாங்க. ஆக்சுவலாக ஏசி சண்முகம் போட்டி போட்டார், பாரிவேந்தர் போட்டி போட்டார், தேவநாதன் யாதவ் போட்டி போட்டார். இவங்களாம் சொந்தமாக ஜான் பாண்டியன் இவங்களாம் சொந்தமாகவே வாக்குகள் ஓரளவுக்கு வச்சுருக்கிறவங்க. அந்த வாக்குகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. ரெண்டாவது பாமக வாக்குகளும் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக அது வந்து உங்கள் பாஜக வாக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க இது மாதிரி பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ திமுக மட்டும் ஒட்டுமொத்தமாக வந்துட்டு தான் கேட்பாங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் தான் கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையிலேயே கட்சி வளரலை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம். இல்லைங்க நாங்கள் முயற்சி பண்ணோம், எங்களால் வளர்க்க முடியல, இல்லை நாங்கள் எதிர்பார்த்த அளவு வளரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட விஷயம் வேறு. ஆக்சுவலாக இப்போது நீங்கள் அடங்கிருச்சு, நீங்கள் உள்ள குமுறிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக சீனியர்ஸ்லாம் குமுறிட்டு தான் இருக்காங்க. பாஜக சீனியர்ஸ்லாம் இன்னும் குமுறிட்டு தான். அவங்களுடைய நோக்கம் வந்து அண்ணாமலையை மாற்றணுன்றது தான். ஆக்சுவலாக அவங்க நினச்சாங்க அண்ணாமலைக்கு இப்போ வழக்கப்படி பாஜக பாரம்பரியப்படி தோற்று போனவங்களாம் மந்திரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அண்ணாமலைக்கும் ஒரு மந்திரி கொடுப்பாங்கன்றது பார்த்து அண்ணாமலை ரொம்ப ஆர்வத்தோடு தான் போனார். சரி நம்ம குவாலிஃபிகேஷன் ரிக்கவர்டு குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்குது, தோல்வி அடைஞ்சது மூலம் பதவிக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போனார். அங்கே போனால் அவருக்கு அதற்கான வாய்ப்பு அங்கே மறுக்கப்பட்டது. ஏன்னா இவர் மேலே இவர் சொன்ன இவர் வந்து கூட்டணியை தடுத்துட்டார். அதிமுகவோட ஒரு கூட்டணி ஏற்படுற சூழலை தடுத்துட்டார். இவரை நம்பி போனால் பிறந்து விட்டாங்க. சரி அட்லீஸ்ட் ஒரு சீட் 2 சீட்டாவது வின் பண்ணி தருவார்னு. கடைசியில் ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. ஆக்சுவலாக தேர்தலில் செல்வாக்கு பெருக்கிறதுனா என்னங்க, எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ ஒரு இடம் தேர்ந்தெடுத்து போனால் அது வந்து செல்வாக்கு பெருகிருக்குன்னு அர்த்தம். நாம் தமிழர் கூட 8%, 7%, 6%, 10% ஓட்டு வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த கட்சிக்காரன் என்ன நினைப்பான்? இதுமாதிரி வாங்கிட்டு போனால் நீங்கள் 35% வாங்கினா தான் தனியாக போய் ஒரு இடத்துல வின் பண்ண முடியும். அந்த கட்டத்தை நீங்கள் எப்போ அடைய முடியும் நீங்கள்? ஆக்சுவலாக அப்போ ஒரு விரக்தி வரும் இல்லையா, தொண்டர்களுக்கெல்லாம் விரக்தி வரும் இல்லையா. அது வந்து பாஜக நாம் தமிழரில் கண்டிப்பாக வரும். அடுத்த எலெக்ஷனில் அவங்க வந்து ஏதோ ஒரு கூட்டணியோடு உள்ள ஒரு 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ போகலைன்னா நாம் தமிழருக்கும் அந்த விரக்தி வரும். அது ஒரு ஸ்லைடை சந்திக்கும் ஆக்சுவலாக. அதனால் இவங்களுக்கு பாஜக மேலெடுத்துக்க என்னென்னா, அந்த பாருங்கள் இந்த ஓட்டு பர்சன்டேஜ் இதெல்லாம் வேணாம், நமக்கு வந்து ரிசல்ட் முக்கியம். எத்தனை பேர் உள்ளே போனால் அது உங்களால் முடியல, அதனால் உங்கள் விஷயத்தை நாங்கள் அப்புறம் கவனிக்கிறோம், நீங்கள் வாயை முடிஞ்சு பேசாமல் போங்கன்னா. மூத்தவர்களுக்கு என்ன கிரம்பிளிங், என்ன உள்ள பொறுமலுக்கு என்ன காரணம்? இல்லை சரியான மரியாதை கொடுக்குறதில்ல, மதிப்பு கொடுக்குறதில்ல, அந்த வார் ரூமை வச்சுட்டு அவங்களே அவமதிக்கிற மாதிரியான விஷயங்கள். அதாவது சொன்னாங்களே, தமிழிசை சொன்னாங்களே, எங்கள் கூட இருக்கிற இணையதளவாசிகளையும் நான் வந்து எச்சரிக்கிறேன், நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நான் வந்து ஒரு பழைய தலைவர்ன்ற முறையில் உங்கள் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பேன்னு தான் அவங்களே பேசியிருக்காங்களே. அவங்க திமுக இணையதளவாசிகள் ஒரு பக்கம், அவங்க கட்சி இணையதளவாசிகளுக்கே எச்சரிக்கை. யார் இதுன்னா இந்த அண்ணாமலையோட வார் ரூம் தான். அவங்க சொன்னது உண்மை, சமூக விரோதிகள் வளர்ந்துட்டாங்கன்றது உண்மை. இன்றைக்கி வந்து கடந்த ஒரு வருஷம் பேப்பர் எடுத்து பாருங்கள், குறைந்தபட்சம் 50 பாஜக நிர்வாகிகள் மீதாவது வழக்கு போடப்பட்டிருக்கோம். இன்றைக்கி பேப்பரில் கூட நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன், பாஜக நிர்வாகி மேலே வழக்கு இருக்கிறத. தினசரி பாஜக நிர்வாகி மேலே வழக்கு இல்லாத செய்தியே கிடையாது ஆக்சுவலாக. தொடர்ந்து பேப்பரில் வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது மட்டும் இல்லை, 2 மாவட்ட செயலாளர்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க. அது திருவாரூர் மாவட்ட செயலாளர்கள் சொந்த கட்சிக்காரனே வெட்டிட்டான். மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் தர்மபுரி ஆதீனத்தை மிரட்டி என்கிட்ட ஒன்றை பற்றி ப்ளூ ஃபிலிம் இருக்குன்னு மிரட்டி பணம் வாங்க பார்த்துருக்கான். இப்போ 2 பேரும் இப்போ தான் ஜாமீனில் வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. ஆருத்ரா 2300 கோடி மக்கள் பணத்தை வந்து கொள்ளடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்டாலின் கவர்மெண்ட் இன்னும் ஆக்ஷன் எடுக்கிறத விரைவுபடுத்தாத உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் அவங்க வந்து உண்மையான ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா, அந்த பணம் எங்கெங்கே போச்சுன்னு போனாங்கன்னா, அந்த மணி ட்ரையலில் பார்த்தாங்கன்னா
அது எங்கே போய் கடைசியில் முடியுன்றது தெரியும். டி நகரில் ஒரு தெருவில் போய் முடியாது ஆக்சுவலாக. அதெல்லாம் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் பார்க்காதே இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஸ்டாலின் கவர்மெண்ட் அந்த விஷயத்தில் பாஜக கொடநாடு விஷயத்துலேயே ஸ்டாலின் கவர்மெண்ட் வேகமாக ஆக்ஷன் எடுக்கலையே. ஸோ நமக்கு ஸ்டாலின் இந்த விஷயத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட் மேலேயே நமக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. எதிர்பார்த்த அளவு வேகம் இல்லைன்றது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து தமிழிசை சொன்னது உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் எவ்வளவு சமூக விரோதிகள் சேர்ந்துருக்காங்க. இங்கே புளியந்தோப்பில் கஞ்சா வித்த பொம்பளைலாம் சேர்ந்துருக்கா சார். இங்கே படப்பையில் வந்து குல்லாஸில் உள்ளே இருந்தவங்களாம் சேர்ந்துருக்கான் சார். எப்படி சேர்த்தீங்க? ஒருத்தனை கட்சியில் சேர்க்கும் போது அவன் யார், அவன் பின்புலம் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்த்தீங்கன்னு என்ன அர்த்தம் ஆக்சுவலாக? அதனால் தமிழிசை சொன்னது கரெக்டு. ஏன்னா பெரிய மூத்தவர்கள்லாம் சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிரான நடவடிக்கைகளை ஏற்கனவே அவர் நியமித்து ஒரு 3 மாதத்துலேயே நிறைய பெட்டிஷனில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு அவங்க நெருக்கடி தருவாங்களா? அண்ணாமலையை அந்த அளவுக்கு நகைத்திட முடியுமா? அசைச்சு பார்க்க முடியுமா? இல்லை, அண்ணாமலைக்கு ரொம்ப வேண்டியவர் வந்து பிஎல் சந்தோஷ். அவர் வந்து நேஷனல் லெவலில் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து அங்கே டிப்யூட் ஆகிருக்கார். அதனால் அவர் சொன்னது ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியாக இருக்கிறனால அவர் சொன்னது கேட்பாங்க. அவருக்கும் 2 டேர்ம் முடிஞ்சு போச்சு. அவர் அங்கேருந்து காலியாருன்னா அண்ணாமலைக்கு காத்து பிடிங்கின பொண்ணு மாதிரி ஆகிடுவார் ஆக்சுவலாக. அந்த சந்தோஷ் தான் முக்கியமான காரணம். இவருடைய செல்வாக்குக்கு அவர் தான் முக்கியமான காரணம். ஏன்னா 2 பேரும் கர்நாடகாவில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க போல் இருக்கு. அதனால் அவர் தான் இவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரா அந்த கட்சி வட்டாரத்தில் சொல்கிறாங்க. மேலிடத்தோட வருத்தம் என்னென்னா, நீங்கள் சத்தம் போடுற அளவுக்கு எங்கள் சங்கதி இல்லை. நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் நெகட்டிவாக போகுது. நீங்கள் நெகட்டிவாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறீங்க. அதனால் வந்து மக்கள் வந்து ஆதரவு வந்து குறைஞ்சி போகுது. ஆளுநரும் அண்ணாமலையும் சேர்ந்து பாஜகவுடைய வளர்ச்சியை இங்கே கெடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க. ஆமாம், 2 பேரும் சேர்ந்து முக்கியமாக அண்ணாமலை தான் வளர்த்தாருன்னு 2 ஐபிஎஸும் சேர்ந்து கெடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் ஒரு இப்போ மோடிக்கு கூட இந்த பிரச்சாரத்தில் எவ்வளோ மோசமாக பேசினார். மாட்டை பிடிங்கிடுவான், தங்கத்தை எடுத்துருவான், பல்ல பிடிங்கிடுவான், கிட்னி எடுத்துருவான்லாம் பேசினார்ல. அதெல்லாம் வந்து எதிர்மறையான விளைவுகளை தான் உண்டாக்கும். அதுதான் உண்டாக்கி பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி வரல ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க என்ன திமுக கவர்மெண்ட்டை எழுத்து நம்ம எதனா கனாவினான்னு ஏதாவது அறிக்கை விட்டுன்னு பேசிட்டு இருந்தா, இல்லை ஆட்சியில் நிர்வாகத்தில் குறுக்க தலையிட்டு நம்ம ஒரு பிரச்சனையை உண்டாக்கினே இருந்தால் நமக்கு பாஜக வளரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நேர்மாறாக பாஜக வளராது. இவ்வளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிக்கு இவ்வளோ தொந்தரவு ஏன் கொடுக்குறேன்னு கவர்னர் மேலே ஒரு பெரிய கோவம் இருக்குது. அந்த கவர்னரை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது தெரியல. நடக்கிறத பார்த்தா மோடி ஆட்சி கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது கூட்டணி இருக்கிற மாதிரியே தோற்றம் தெரியல ஆக்சுவலாக. அவங்களுக்கு என்றைக்கு சொன்னவருன்னு நமக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சியை கெடுத்துட்டாங்கன்றது பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த ஆளுநர் வாய முடிந்தாலே போதும் சார், கட்சி வளரணும் சார்னு நிறைய பிஜேபிக்காரங்கிட்ட அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன சார் செய்யுது, அந்த பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். தமிழ்நாட்டு மண்ணுக்கே சம்மந்தம் இல்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கான் சார். சாவார்கருக்கு விழா நடத்திட்டு இருக்கான், சனாதனத்தை பற்றி பாராட்டி பேசிகிட்டு இருக்கான், திராவிடம் வந்து இங்கே இல்லவே இல்லைன்றான். இதெல்லாம் இது மாதிரிலாம் சொன்னால் இங்கே யார் சார் ஏற்றுப்பாங்க இங்கே? அதனால் வந்து இங்கே இந்த மண்ணுக்கேற்ற கட்சியாக பாஜக மாறணும் சார். இந்த மண்ணுக்கேற்ற கட்சி, இந்த மண்ணுக்கேற்ற கட்சினா இந்த மண்ணுக்கும் பாஜக ஜீனுக்கும் வந்து ஒத்து வரல மேட்ச். இந்த உரிமையில ஆளுநர் சொன்னதெல்லாம் பிஜேபி காரங்க சொன்னதா நீங்க சொன்னது? அவர் பிஜேபி காரர் தான். நான் சொல்றேன் அவர் பிஜேபி ஆளுநர். நீங்க ஆளுநர் உரிமையில சொன்னீங்க, அது நீங்க சொன்னது இல்ல, கட்சிக்காரங்க சொன்னது மாதிரி நீங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. இந்த ஆள் இது மாதிரிலாம் பேசுறாரு, கட்சிக்கு ரொம்ப பின்னடைவு வரும் அப்படின்னு அந்த கட்சிக்காரங்க ஆளுநரை பத்தி சொல்றாங்க. இந்த மண்ணுக்கு ஏற்றபடி இந்த பிஜேபியோட ஜீன் இல்லை ஆக்சுவலாக. இந்த மண் வந்து வித்தியாசமான மண். இங்கே வந்து இங்கே சுயமரியாதை மண், இது வந்து சமூக நீதி மண், இது வந்து பெண்களுக்கு உரிமையை கொடுக்குற மண், இது வந்து மொழியை காக்கிற மண், இது வந்து வித்தியாசமான மண். உங்களுடைய பாஜகவோட ஜீன்றது ஜீன் அதோட மரபணும் வித்தியாசமானது ஆக்சுவலாக. அது இந்த மண்ணுக்கு சூட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் இன்னொல்லாம் பண்ணி பார்க்குறீங்க, எல்லாம் பொய்யா பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு சூட் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து பாஜக ஒரு புதுவிதமான ஒரு அவதாரம் எடுக்கணும். அப்போ கூட இங்கே வந்து மத்திய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேணால் பாஜகவுக்கு கொஞ்சம் ஏதாவது ஓட்டு போடுவாங்களே தவிர, மாநிலம் என்று வரும்பொழுது இங்கே வந்து இங்கே இருக்கிற மாநில கட்சிகளுக்கான ஒரு இதுதான் செல்வாக்கு தான் அதிகமாக இருக்கும் என்பது என் கருத்து. இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிமிக திரு பிரியன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.